அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். ஒரு குட்டி கதை பார்ப்போம் வாங்க. ஒரு ஊரில் கோயில் திருவிழாங்க. அப்போ கோயில் திருவிழானா பிரசங்கம் பண்ணுறதுக்கு, ஆன்மீக சொற்பொழிவாட்டுறதுக்கு யாராவது சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி ஒரு குரு நல்ல கற்று அறிந்த அறிஞர் அவர். அந்த குருவை போய் பார்க்குறதுக்கு போய் பார்த்துட்டு, குருவே எங்கள் ஊரில் கோவில் திருவிழா, நீங்கள் வந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டணும்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் 10,000 நபர்களாவது வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சரின்னு திருவிழா அன்னைக்கு ஆன்மீக சொற்பொழிவாட்டுறதுக்கு அந்த குரு வராங்க. அவரை கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு குதிரைக்காரையும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. குதிரைக்காரும் போய் அவரை கூப்பிட்டு வராங்க. வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை. அவங்க சொன்னது 10,000 பேராவது வருவாங்கன்னு. குதிரைக்காரும் ஆன்மீக சொற்பொழிவாற்ற வந்தவரை தவிர வேறு யாருமே இல்லை. அந்த குருவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னப்பா எவ்வளவுலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், மக்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாருமே இல்லைன்னொன்னையும் அவர் சொல்கிறார், ஐயா நான் 30 குதிரை வச்சுருக்கேங்க ஐயா. நான் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு குதிரை தான் இருந்தாலும் அந்த ஒரு குதிரைக்கு தீனி வச்சுட்டு வந்துடுவேங்க ஐயா அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு வந்து செவிலில் அரைஞ்சது போல் இருந்திருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னெல்லாம் மக்களுக்கு சொல்லணும், நன்மை தீமை புண்ணியம் பாவம் எல்லாம் என்னென்னலாம் சொல்லணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரோ எல்லாத்தையும் குதிரைக்காரர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் இருக்கிறது போல் நினச்சி சொல்லிட்டார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு சொற்பொழிவுன்னு கேட்டிருக்கார். ஐயா ஒரு குதிரை தான் இருக்குது அப்படின்னாலும் நான் போய் அந்த ஒரு குதிரைக்கு என்ன வேணுமோ அந்த தீனி தாங்கய்யா வைப்பேன். நீங்கள் நிறைய சொன்னீங்க, ஆனால் என்ன சொன்னீங்கன்னு நான் படிப்பறிவு இல்லாதவையா, எனக்கு விளங்கலை அப்படின்னு சொன்னதும் அவருடைய முகம் வாடி போயிடுச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? எந்த இடத்துல எவ்வளோ பேசணும் அப்படிங்கிறதும், தேவையான இடத்துல எவ்வளோ பேசணும் அப்படிங்கிறதும், பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேச வேண்டாத இடத்துல குறைவாக பேசினா போதும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா வேண்டாத இடத்துல நம்ம தேவையில்லாத பேசணும் அப்படின்னா நம்மளை தான் முட்டாளாக நினைப்பாங்க அப்படிங்கிறது இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.